வெல்கம் டு லஹாய். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ரோட்லேயும் சில பேர்லாம் இருப்பாங்க, எல்லா ரோட்லேயும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் சைட் போயிட்டோம்னா அது வேறு. நம்ம இருப்பாங்க வீடு வீடாக, அப்படி சொந்த வீடு ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் அப்படி இன்னொருத்தவங்க இதில் போய் மூக்க நுழைக்கிறது? நீ வரைஞ்செல்லாம் வீடியோ போடுறியா? உனக்கு எப்படி டைமே இல்லை? அது ஏன்? அது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு யார் பெர்மிஷன் தரணும்னு அவசியம் இல்லையே. நான் வரைவேன், அந்த நேரத்தில் தூங்குவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதுக்கு கூடவா ஒரு ஒரு உரிமை இல்லை? எனக்கு புரியலை ஏன் அப்படி எல்லாரும் இருக்காங்க, எனக்கு தெரியல. யாருமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சந்தோஷப்பட போகிறதில்ல. ஆனால் நமக்கு ஒரு சஜஷன் சொல்கிறதுக்கு இல்லை அட்வைஸ் சொல்கிறதுக்கெலாம் மட்டும் முதல்ல கிளம்பி வந்துடுவாங்க. அது நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை நமக்கு வேண்டியவங்களாக இருந்தால் பரவாயில்ல, யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே சொல்கிறேன். இப்போது நான் வேலை செய்யலைன்னா எனக்கு பதில் யார் செய்வா? எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை என் தம்பி வந்து பார்த்துப்பா, இல்லை என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, இல்லை வேற எங்கள் அப்பா வந்து பார்த்துப்பாங்க. இப்போது இப்படி இங்கே இருக்குது. இது நான் மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்க இருப்பாங்க கூட, அவங்களுக்கே அது பிரச்சனை இல்லை. ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் ஏன் என்ன பிரச்சனை நினச்சி அவங்க தலை கெட்டுக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவ்வளோ நல்லா வரைகிறதும் கிடையாது. பாருங்கள், என் சின்ன பொண்ணு டென்ஷன் ஆகுறா. ஏன் தயவு செஞ்சு மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க என்ன பண்ணின்னு போகிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று பிடிச்சதை அவங்க பண்ணின்னு போகிறாங்க. அது ஏன் நம்ம இன்னொருத்தவங்க போய் தலை கெடுத்துக்கணும்? எனக்கு புரியல, நிஜமாக எனக்கு புரியல. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. தூங்கவே டைம் இல்லைன்றா, வரைஞ்சி எடிட் பண்ணி போட டைம் இருக்குமா அப்படின்றாங்க. தூங்க டைம் இருக்குது, இல்லை அப்போ நான் தூங்காதப்போ வந்து யார் பார்த்துக்கிறா? அவங்களுக்கு அது பிரச்சனையாக இல்லை நான் பண்ணுறது. சும்மா என் ஃபேமிலியிலே இல்லாதவங்களாம் எதுக்கு என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சொல்கிறேனே, ஒருத்தி சும்மா இருந்தாலும் பேசுவாங்க, ஏதாவது பண்ணாலும் பேசுவாங்க. ஏன் அப்படி எனக்கு புரியல. என்ன பண்ணாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க கிட்டேருந்து வாங்குகிற பேச்சு தனி கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ்லாம் யாருன்னா பண்ணால் நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். என் பொண்ணு சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா சொன்னா? அம்மா அவள் கிடக்குறாம்மா, நீ வந்து ஃபேன் போட்டுன்னு உட்காருமா அப்படின்னு சொன்னா என் பொண்ணு. சின்ன பொண்ணு, எல்கேஜி படிக்கிற பொண்ணு. அவளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியும் அது கூட இந்த எனக்கு புரியல ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, இதுதான் நான் போட்ட மொக்க டிசைனு. மொக்கையாக என்னோடய மனசில் இருந்த ஃபீலிங்கை நான் ஷேர் பண்ணிட்டேன். நிஜமாக எனக்கு சேனல் ஆன் பண்ணதுலேருந்து எனக்கு அது ஒரு ரிலீவாக இருக்குது. நான் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பேசுகிறது உண்மையாக எனக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, யாருமே என் வீடியோஸ் பார்க்குறது கிடையாது. ஆனாலுமே நான் அதில் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. தெரியல என்ன மேஜிக்னு தெரியல. அது உண்மையாகவே இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு உண்மையாக யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்டயோ நிஜமாக ஷேர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இதில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் அது புரியல. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா இல்லை எனக்கு? இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியாவில் யாரெலாம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க? ஒரு சில சிசிடிவிங்கெலாம் இருக்கவங்க நம்ம தெருவுலையே, எங்கே எது நடந்தாலும் அதுங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சிசிடிவிங்கெல்லாம் இருக்குதுங்களானாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பப்பா.